ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் வித் அனு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சென்டென்சஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கேள்விகளும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட 25 கேள்வி வாக்கியங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கேள்வி வாக்கியங்கள், கேள்வி வார்த்தைகள் அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமர் வீடியோ போட்டிருந்தோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் கேட்குறத இங்கிலீஷில் டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ், டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்க. உங்களுக்கு பிடித்த நிறம் எது அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் வாட் இஸ் யோர் ஃபேவரட் கலர், வாட் இஸ் யோர் ஃபேவரட் கலர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ மணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது இங்கிலீஷில் வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் பிறந்தநாள் எப்போது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கிலீஷில் வென் இஸ் யோர் பர்த்டே, வென் இஸ் யோர் பர்த்டே அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள், இதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா வேர் டு யூ லிவ், வேர் டு யூ லிவ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நீங்கள் இங்கு எவ்வளோ நேரமாக உள்ளீர்கள், அதாவது நீங்கள் இங்கே எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கிலீஷில் ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் ஹியர், ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் ஹியர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நீங்கள் இங்கே விரும்புகிறீங்களா, அதாவது நீங்கள் இங்கே இருக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறத இங்கிலீஷில் டு யூ லைக் இட் ஹியர், டு யூ லைக் இட் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஊட்டிக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறத ஹாவ் யூ பீன் டு ஊட்டி பிஃபோர், ஹாவ் யூ பீன் டு ஊட்டி பிஃபோர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஊட்டிக்கு பதிலாக எந்த பிளேஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நேற்று என்ன செஞ்ச அப்படின்னு கேட்போம்ல, வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நாளை என்ன செய்கிறீர்கள் இல்லைன்னா நாளை என்ன செய்வீர்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா வாட் ஆர் யூ டூயிங் டுமாரோ, வாட் ஆர் யூ டூயிங் டுமாரோ அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறது இங்கிலீஷில் வை ஆர் யூ ஹியர், வை ஆர் யூ ஹியர் அப்படி நம்ம கேட்கலாம். உங்கள் நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறது இங்கிலீஷில் how was your day, how was your day அப்படின்னு நம்ம கேட்கலாம். உங்கள் பெயர் என்ன, இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான், ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கான்வர்சேஷனில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இங்கிலீஷில் வாட் இஸ் யோர் நேம், வாட் இஸ் யோர் நேம் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது அப்படின்னு கேட்குறத ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் வெளியே எங்கேயாவது செல்ல வேண்டுமா இல்லை போக வேண்டுமா அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் டு யூ வாண்ட் டு கோ அவுட், டு யூ வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க இல்லைன்னா எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஜென்ரலாக ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறப்போ ஆப்வியஸாக நம்ம கண்டிப்பாக கேட்குற கொஷின் இதுதான், எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. அதை இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ என்ன செய்வ, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒருத்தங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு அதை நம்ம இங்கிலீஷில் கேன் ஐ ஹெல்ப் யூ, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். யார்கிட்டையாவது இருக்கிற பொருள் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதோட காஸ்ட் கேட்போம்ல, ஸோ அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் கேட்கும்போது ஹவு மச் இஸ் இட், ஹவு மச் இஸ் இட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம சில பேர்த்துக்கிட்ட கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் கேட்கும்போது வாட் இஸ் யோர் ஃபோன் நம்பர், வாட் இஸ் யோர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்.
நீ எங்கே பிறந்த அப்படின்னு நம்ம கேட்போம்ல. நீ எங்கே பிறந்த இல்லைன்னா எந்த ஊரில் பிறந்த, உன் பிறந்த ஊர் எது? இந்த 3 கேள்விக்கும் நம்ம இங்கிலீஷில் கேட்கும்போது வேர் வேர் யூ பார்ன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வேர் வேர் யூ பார்ன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அதை நம்ம இங்கிலீஷில் கேட்கும்போது வாட் இஸ் யோர் மதர்ஸ் நேம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வாட் இஸ் யோர் மதர்ஸ் நேம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதே மாதிரி மதர்ஸ்க்கு பதிலாக வாட் இஸ் யோர் ஃபாதர்ஸ் நேம், வாட் இஸ் யோர் பிரதர்ஸ் நேம், வாட் இஸ் யோர் சிஸ்டர்ஸ் நேம், வாட்ஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் நேம், எது வேணாலும் கேட்கலாம். வாட் இஸ் அப்படிங்கிறத சேர்த்து தான் நம்ம வாட்ஸ் யோர் மதர்ஸ் நேம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ வாட்ஸ் யோர் மதர்ஸ் நேம் அப்படியும் கேட்கலாம், வாட் இஸ் யோர் மதர்ஸ் நேம் அப்படியும் கேட்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஜிம்முக்கு எவ்வளோ முறை போவீங்க இல்லைன்னா எத்தனை நாளைக்கு ஒரு முறை போவீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறத இங்கிலீஷில் ஹவு ஆஃபன் டு யூ கோ டு ஜிம், ஹவு ஆஃபன் டு யூ கோ டு ஜிம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ எத்தனை நாளைக்கு ஒரு முறை, எத்தனை மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிறத அந்த ஃப்ரீக்வன்சி வைஸ் நம்ம கேட்குற கொஷினை ஹவு ஆஃபன் அப்படிங்கிற நம்ம ஒரு கொஷின் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹவு ஆஃபன் டு யூ கோ டு ஜிம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸும் இந்த மாதிரி கிராமர் வீடியோஸ், சென்டென்சஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.